வணக்கம். ஆகாஷவாணி புதுச்சேரி செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் வீரமணி. குறு சிறு மற்றும் நடுத்தர நிறுவனங்கள் அமைச்சகம் சார்பில் ராஷ்டிரபதி பவனில் உள்ள அமிர்த உத்யானில் இன்று நடைபெறும் உதயம் உற்சவில் குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு கலந்து கொள்ள உள்ளார். இந்நிகழ்ச்சி இம்மாதம் 30ஆம் தேதி முடிவடையும். பிரதமர் திரு நரேந்திர மோடி நேற்று புதுடெல்லியில் பில் மெலிண்டா அறக்கொடை அமைப்பின் நிறுவனர் திரு பில்கேட்ஸை சந்தித்தார். பிரகாசமான எதிர்காலம் மீதான சிறப்பு கவனத்துடன் தொழில்நுட்பம், புதுமையாக்கம் உட்பட பல்வேறு விஷயங்கள் சந்திப்பின் போது விவாதிக்கப்பட்டதாக சமூக ஊடக பதிவு ஒன்றில் பிரதமர் தெரிவித்துள்ளார். பீம் UPI பரிவர்த்தனைகளை ஊக்குவிப்பதற்கான திட்டத்தை மத்திய அரசு அங்கீகரித்துள்ளது. இந்த திட்டம் சுமார் 1500 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் செயல்படுத்தப்படும் என்றும் இத்திட்டம் சிறு வணிகர்கள் கூடுதல் செலவின்றி UPI சேவைகளை பெற உதவும் என்றும் மத்திய தகவல் மற்றும் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் நேற்று புதுடெல்லியில் ஊடகங்களிடம் தெரிவித்தார். நாக்பூரில் வன்முறைகளை தூண்டியவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என மகாராஷ்டிர முதலமைச்சர் திரு தேவேந்திர பட்னவிஸ் தெரிவித்துள்ளார். நாக்பூரில் 1992ஆம் ஆண்டிற்கு பிறகு வகுப்புவாத வன்முறைகள் ஏதும் இருக்கவில்லை என்றும் இம்முறை குறிப்பிட்ட மதநூல் எரிக்கப்பட்டதாக வதந்தி பரப்பப்பட்டதே வன்முறைக்கு காரணம் என்றும் மாநில சட்டப்பேரவையில் நேற்று அவர் கூறினார். புதுச்சேரியில் வறுமை கோட்டிற்கு மேல் வாழும் மஞ்சள் குடும்ப அட்டை வைத்துள்ள குடும்ப தலைவிகளுக்கும் 1000 ரூபாய் மாதந்தோறும் உதவித்தொகை வழங்கப்படும் என முதலமைச்சர் திரு ரங்கசாமி அறிவித்துள்ளார். நேற்று சட்டப்பேரவையில் பட்ஜெட் மீதான விவாதங்களுக்கு பதிலளிக்கையில் அவர் இதை தெரிவித்தார். இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.